இன்றைக்கி நம்ம நோன்பு ஸ்பெஷல் நட்ஸ் ஜவ்வரிசி கீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நோன்பு டைமில் ஜவ்வரிசி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஜவ்வரிசியை நல்லா 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கட்டும். தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. இதை நம்ம மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சுக்கிட்டால் போதும். இப்போது ஒரு மிக்சியில் ஜவ்வரிசியை சேர்த்திடலாம். அது கூட 1 கப் பால் பவுடர் சேர்த்திடலாம். அது கூட 1/2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக செய்ய வேண்டாம். சும்மா லைட்டாக கொரப்பாக அரைச்சாலே போதும். இப்போது ஒரு கடாயில் 1/2 லிட்டர் பால் சேர்த்திருக்கேன். பால் கூடவே 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க. பால் அதிகமாக சூடு பண்ண வேணாம். லைட்டாக சூடானால் மட்டும் போதும். நம்ம கையை வச்சு பார்த்தா லைட்டாக சூடு இருந்தால் போதும். ரொம்ப சூடு பண்ண வேணாம். பால் இப்போது சூடாயிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கெட்டியாக ஆகிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்சியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி ஊற்றிடுங்க. நம்ம பாலும் சேர்த்திருக்கோம், பால் பவுடரும் சேர்த்திருக்கோம். அதனால் நல்லா க்ரீமியாக இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா கெட்டியாக ஆகிடும். கைவிடாமல் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு இன்னும் க்ரீமியாக வேணும்னா மில்க் மேட் கூட சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் கெட்டியாக ஆயிடுச்சு. இதே மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே கெட்டியாயிருச்சு. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டியில் நெய் சேர்த்து பட்டை லவங்கம் சேர்த்திருங்க. உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அது கொஞ்சம் நெய்யில் வறுத்து மிக்சியில் கொரப்பாக அரைச்சி அதையும் சேர்த்திருக்கோங்க. நான் பாதாமையும் முந்திரியும் நெய்யில் வறுத்து அரைச்சி சேர்த்திருக்கேன். இப்படி சேர்க்குறதால குழந்தையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிடும் போதும் நட்ஸ் சாப்பிடும் போது நல்லா இன்னும் க்ரீமியாக இருக்கும். கடைசியாக இப்போது சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. நான் 1 கப் சர்க்கரை சேர்த்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான நட்ஸ் ஜவ்வரிசி கீர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க நட்ஸ் சாப்பிட்லன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க.